ஒரு அருமையான தலைப்பில் நாம் சில விஷயங்களை பார்க்கலாம். அதாவது இப்போ பாசுரத்துக்கு நல்ல தீர்க்கமாக பொருள் சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்குது. ஒரு பதிகம் முழுக்க பொருள் சொல்லக்கூடிய முறை இருக்குது. ஒரு பாசுரத்துக்கு பொருள் சொல்லக்கூடிய முறை இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பாசுரத்தை எடுத்துக்கிட்டு அது பாசுரத்தில் ஒரு வரி அல்லது ஒரு சொல், அதுதான் அந்த பாசுரத்துக்கு உயிர் சொல். அந்த உயிர் சொல்லை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பாசுரம் ஒரு சொல். எப்படி? ஒரு பாசுரம் ஒரு சொல். அது நம்ம வாழ்க்கைக்கு, ஆன்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கலாம், நமக்கு ஒரு உத்வேகம் தரக்கூடிய சொல்லாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சம் தரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கலாம், நம்முடைய மனதினை தெளிவுபடுத்துகின்ற ஒரு சொல்லாக இருக்கலாம், நம்முடைய மனக்குழப்பத்தை நீக்குகின்ற சொல்லாக இருக்கலாம், நம்முடைய பக்தியை தூண்டுகின்ற ஒரு சொல்லாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது நமக்கு லாபம் தானே. இதை கேட்கும் பொழுது நமக்கு அந்த அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பயன் ஏற்படணும். ஒரு பாசுரம் ஒரு சொல். இப்போ பாசுரத்தை பாடிட்டு நான் எந்த சொல்லன்னு சொல்கிறேன். ஒரு அழகான பாசுரம். குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் இன்று முதலாக என் நெஞ்சே என்றும் புறனுரையே ஆயினும் பொன்னாழி கையான் திறன் உரையே சிந்தித்திரு. அற்புதமான பாசுரம். என்ன பாசுரம்? என்ன? குன்றனைய குற்றம், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் குணம் கொள்ளும், அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் எடுத்துப்பேன். என்னைக்கு? நேற்று வரி கண்ணாப்பினான்னு இருந்தேன். இன்று முதலாக சரி அப்படி நான் எடுத்துப்பேன். அதோட மட்டும் கிடையாது, என்றும் புறனுரையே ஆயினும் பொன்னாழி கையான் திறனுரையே சிந்தித்திரு. பகவானுடைய குணங்களை எல்லாம் நான் சேவித்து கொண்டிருப்பேன். இப்போ அந்த பகுதியை விட்டுருவோம். இப்போ ஒரு வரி நமக்கு வாழ்க்கைக்கு நமக்கு உயர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான வரி. குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் இன்று முதலாக. இன்னையிலிருந்து நான் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? இன்னையிலிருந்து நான் ஒரு நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறேன். எந்த விஷயத்தை? எல்லாம் நம்ம என்ன பண்ணுவான்னா, எவ்வளவு நல்லது பண்ணாலும் கூட ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அந்த தப்பையே சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கும். இது உலக வழக்கு. ஏன்னா தப்பு தான் நமக்கு கண்ணில் படும். யார் தப்பு? நம்ம தப்பு இல்லை, அப்படிப்பட்டா பரவாயில்லையே. பிரத்தியார் தப்பு. நம்ம பண்ணுறதெல்லாம் ரைட்டாகவும் மற்றவங்க பண்ணுறதெல்லாம் தப்பாகவும் தெரியும். இது ஒரு மனித சுபாவம். அந்த சுபாவம் மனித உறவுகளிலே மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது. அடுத்தவங்கிட்ட எப்பயும் தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் அவன் நம்மகிட்ட எப்படி உறவு வச்சுப்பான், எப்படி பேசுவான்? இவனுக்கு வேற இல்லை, எப்போ பார்த்தாலும் நொய்யுன்னுட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி தானே சொல்கிறோம். அது நீங்கள் எல்லா குடும்ப உறவுகளிலையும் வச்சு பார்க்கலாம். மருமகளுக்கும் மகளுக்கும் பார்க்கலாம், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பார்க்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பார்க்கலாம், இல்லை உறவினர்களுக்கு பார்க்கலாம், இல்லை மேலதிகாரி அவர்கிட்ட பணிபுரிப்பவர்களை பார்க்கலாம். எப்படி வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் இப்போ உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், அவர்கிட்ட பார்க்கலாம். அவன் எவ்வளவு நல்லது பண்ணாலே, என்ன அது பண்ணாமல் நீ பாட்டுக்கு நீ என்னமா பண்ணுற? இந்த கார் டிரைவராக இருக்கிறாரு, ஏன்னா தொடச்சியாக வச்சுருக்கிற காரு, இந்த இடத்துல அவன் எல்லாம் தொடச்சிருப்பான் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு இடத்துல. அப்போ தான் அழுக்கப்பட்டிருக்கும். இது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? காம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணணும்? எப்போ நல்லா பளபளன்னு தொடச்சி வச்சுருக்கிற உன்ன மாதிரி ஆள் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆமான்னுட்டு அட்லீஸ்ட்டு கொடுத்து வைக்கிற மாதிரியாவது இனிமேல் நடந்துக்கிறோங்கிறதாவது நினைப்பான் இல்லையா? இது ஒரு ஆன்மீகத்தை விடுங்க, அவர் லைஃப்லேயே பாருங்கள். இது ரமணர் பின்பற்றுகிறார். ரமண மகரிஷி திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு அடாவடி பேர் வழி யார் வந்தாலும் தகராறு பண்ணிக்கிட்டு இருப்பான், கண்ணாப்பின்னான்னு பேசுவான். அதுவும் குறிப்பாக அந்த ஆசிரமத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்துட்டு போ, நீ பாட்டி நீ போகிற அப்படின்ட்டு கலாட்டா பண்ணுவான். இப்படி பண்ணக்கூடியவன். இவனை பார்த்தாலே எல்லாம் விலகி போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் ஒரு கெட்ட பேர் எடுத்தவன். அவனை திடீர்னு இறந்து போயிட்டான். அந்த இறந்து போன செய்தி இந்த மெடிடேஷன் ஹாலில் ரமணர் உட்காந்துருக்கிறாரு, எதிர்க்க பக்தர்கள் உட்காந்துருக்கிறாங்க. எவனோ ஒருத்தவன் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான், ஐயோ அவன் செத்துப்பிட்டாயா அப்படின்ட்டு. தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தானே, அவன் செத்துப்பிட்டான், பாவி போய் ஒழிஞ்சான், அப்பா நமக்கு நிம்மதி. அவனா நல்ல வேலை செத்துப்பிட்டான்ல, இனிமேல் அவனால் தொந்தரவு கிடையாது. இப்படி எல்லாரும் பேசுகின்றார்கள். இது அவருடைய காதுக்கும் ரமணருடைய காதுக்கும் போகுது. இவங்க எல்லாம் பேசிக்கிட்ட பிறகு அவர்கிட்ட பேசின உடனே அவரும் ஏதாவது பேசுவார்ன்ட்டு இவங்க எதிர்பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாரு? பரவாயில்ல, இறைவனே தண்டனை கொடுத்துட்டான், போய் தொலைஞ்சான் இல்லையா? பழித்த சிசுபாலனையும் என்ன பண்ணானா, தூக்கி எங்கே போட்டானா? அந்த சொர்க்கத்தில் தூக்கி போட்டான் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது உரையாசிரியர் சொன்னார், அவனுக்கு ஒன்றும் கருணையால் தூக்கி போடல,
இங்கே இருந்தால் மிச்சம் மீதி ஆடையும் கெடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னுட்டு உடனே அவனை வந்து விலக்குவதற்காக தூக்கி போட்டார் இல்லையா அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. இப்போ தூக்கி ஒரு ஆளை தூக்கி குண்டர் சட்டத்தில் தூக்கி போடுறான்னா என்ன அர்த்தம்? இவன் இருந்தால் தொடர்ச்சியாக ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கிறதுக்காக தான். அது வேறு விதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி இவரும் ஏதாவது தன்னுடைய பங்குக்கு சொல்லுவாருன்னு பார்த்தா ரமணர் சொன்னாராம் ஒரு வார்த்தை, அற்புதமான வார்த்தை சொன்னாராம். அப்படியா அப்படியா நல்ல சுத்தபத்தமான ஆளாச்சே, டெய்லி 2 வேளை குளிப்பானே, நல்ல சுத்தபத்தமான ஆளாச்சு, அவனா போயிட்டான் அப்படின்னார். இப்போ எல்லாருக்கும் குன்றனைய குற்றம் தெரியுது, குன்றனைய குற்றம் தெரியுது. அவன் மிரட்டுறான், பேசுகிறான், போகிறான், வர்றான், எல்லாருக்கும் அது தெரியுது. ஆனால் குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது யாருக்கு தெரியுதுன்னா அது மகான்களுக்கு மட்டும்தான் தெரியுது. ரமணர் என்ன பண்ணுறாரு, அவன் சுத்தமான ஆள், 2 வேளை குளிப்பானாச்சே அப்படிங்கிறார். அப்போது அந்த நல்ல விஷயத்தை அவர் நோட் பண்ணியிருக்கிறார் இல்லையா, அவர் நல்ல விஷயத்தை நோட் பண்ணியிருக்கிறார். நம்ம நல்ல விஷயத்தை நோட் பண்ணுறது கிடையாது. இவ்வளோ செஞ்சேனே, ஏதாவது ஒரு சின்னதாக காம்ப்ளிமெண்ட்டு, ஏதாவது வாழ்த்து திருவேனா, ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணிவிட்டேன், என்னை போட்டு போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாருன்னு தானே சொல்கிறாங்க. 20 ஃபைலில் நல்லா எழுதுறாரு, ஒரு ஃபைலில் ஒரு சின்ன மிஸ்டேக், இது பார்த்து எழுதுன்னு சொல்லலாமே. என்னத்தை வேலை பார்க்குற அப்படின்னு சொன்னால் அப்போ எது பார்த்தது? அப்போ அவன் என்ன பண்ணுவான், எவ்வளோ செஞ்சாலும் இந்த ஆளுகிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிடுவான் இல்லையா. அப்போ ஒரு வெறுப்பு தானே வளரும், ஒரு வெறுப்பு தானே. குழந்தைகிட்டே அப்படி தானே, குழந்தைகிட்டேயே இனிமே நான் 10 பேர் முன்னாடி உன்னை தப்பு பேச மாட்டேன்னுட்டு யசோதை சொல்கிறார் இல்லையா. கறந்த நற்பாலும் தயிரும் கலந்து உரிமேல் வைத்தவண்ணை பிறந்ததுவே முதலாக பெற்றறிய நம்பிரானே சிறந்த நற்றாய் அலர் தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன். பிரத்தியார் பேரில் உங்ககிட்ட இனிமேல் தப்பு சொல்ல மாட்டேங்கண்ணா வா அப்படின்னு கூப்பிட்றா இல்லையா. இப்போ குழந்தைங்களை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, குழந்தைங்களுக்கு நல்லது செஞ்சால் என் புள்ள தங்கம் நல்லது செய்கிறான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லணும். இப்போ இதெல்லாம் சைல்டு சைக்காலஜி இருக்குது, ஹியூமன் சைக்காலஜி இருக்குது, எத்தனை சைக்காலஜி. ஆனால் ஆழ்வார் பாசுரம் இருக்குது, ஆழ்வார் பாசுரம். ராமன் தசரதன் சொன்னதா கைகையை சொல்லிட்டா, போய் 14 வருஷம் போய் காட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னுட்டு. உனக்கு கிடையாது பட்டம், பரதனுக்கு தான் நிட்டான். கோசலைகிட்ட சொல்கிறான். கோசலைகிட்ட சொல்ல உடனே அவன் சொல்கிறா, என்னடா ராமா நீ பாட்டுக்கு நீ வர்ற, ஏதோ பிரச்சனை போல இருக்கு, தலையில் மகுடம் அந்த திருமஞ்சன தீர்த்தம் அது காணமே, அப்போ உனக்கு என்ன, உனக்கு பட்டம் இல்லையான்னு கேட்குறா. கேட்கும்போது அம்மா எனக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லலை, அம்மா பரதனுக்கு பட்டம்மான்னு. அந்த அம்மா ஒத்துக்கிட்டா, கரெக்டு தான்டா, நின்னிலும் நல்லவன் அவன், உன்னை விட அவன் 3 மடங்கு நல்லவன், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவன் கூடயே இரு, எல்லாம் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் அடுத்து தான் சொல்கிறான், இன்னும் ஒன்று இருக்கு, என்ன ஒன்றே தான் அவளுக்கு வயிறு பகீரங்குது. ஏன்னா காட்டுக்கு போக சொல்லிட்டா கைகைன்னுட்டு சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான், அம்மா எனக்கு நல்லது பண்ணணுன்னுட்டு அப்பா நினச்சார். ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறாரு பாருங்க. நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவான், அந்த ஒரு கிராதகி உன் கூட ஒருத்தி மன்னர் வச்சுருக்கிற 3ஆவதாக ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த அம்மா செஞ்ச கூத்து என்ன தெரியுமா, சொந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்டா என்னை காட்டுக்கு போகணும்னு சொல்கிறாம்மா என்ன சொன்ன உடனே அவன் மனசு எப்படி இருக்குது. ஆனால் இவர் எப்படி சொல்கிறாரு, அம்மா எனக்கு அப்பா ஒரு நல்லது பண்ணுறார், டே மகனே நீ காட்டுக்கு போய் அங்கே தவம் பண்ணுறவங்க எல்லாம் இருப்பாங்க, அந்த நல்லவர் கூட எல்லாம் இருந்துக்கிட்டு நீ 7ஓடு 7 ஆண்டில் வா. 7ஓடு 7 ஏன்னா 14ன்னு சொன்னால் பயந்துடுவான்னுட்டு ஒரு 7க்கு 7 7 + 7 இல்லையா, நீ வா, மீண்டு வா, நீ வந்தால் ராஜ்யம் ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது ஒரு விஷயத்தை, ஒரு நெகட்டிவ் விஷயத்தை கூட பாசிட்டிவாக சொல்கிறான்னா, இந்த இடத்துல எத்தனையோ குற்றங்கள் இருந்தாலும் கூட குணத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை வருது இல்லையா, அது ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாசுரத்தில் நம்ம ஆன்மீக ரீதியாக தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், வாழ்வியல் ரீதியாக குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும், இன்று முதலாக குணம் கொள்ளும். ஒரு நல்ல விஷயம், இவன் நல்லா பேசுகிறான், இவன் நல்லா எழுதுகிறான், இவன் நல்லா பழகிறான், இவன் நல்லா பிரத்தியாருக்கு உபகாரமாக இருக்கிறான், இவன் நல்லா சட்டை போட்டிருக்கிறான், இவன் நல்லா சிரிக்கிறான், ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவ் சொல்லி பாருங்கள், வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா.